இதுலயே நிறைய இருக்காடி. ஆனா இது முட்டணும்னு நினைச்சாலும் நமக்கு முட்டாதுடா. இப்படிடா இப்படியே போலாமா? இப்படியே ஃபைனலாக வந்து என் வாழ்க்கையிலே முதல் டைம் ஸ்னோ பக்கத்தில் பார்த்துருக்கேன். அவரு பரவாயில்லடா, அவன் என்ன சரக்கு அடிச்சிருக்கான்னு கேட்கணும்டா. அவன் போய் கொம்ப தீட்டிட்டு வந்து ஒரு அற்புதமான லவ் ப்ரொபோசல் நடந்து கொண்டு இருக்கிறது. கொண்டு போய் மேலே ஒரு 10 ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம், நாம பண்ணி சம்பாதிச்சு வந்துடலாம். அதனால இங்கே யார் என்ன சாப்பிட்றாங்கங்கிறத ஃபுட்டை காமிச்சு அதை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அதை தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து மணாலியில் டோங்கரி ஏரியாவில் இருக்கோம். இங்கே தான் நம்மளோட ரூம் சேருமே இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வர்க்லா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்கும், கிளிப்பை ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் தான் இது. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வர்க்லா வீடியோ பார்க்கலன்னா அதையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. வர்க்லா சீரிஸ் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இங்கே என்ன மாதிரிலாம் இருக்குன்னு அப்படியே பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். என்ன பண்ணிடுவானுங்க? இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேண்ட் கிராஃப்டில் பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே மணாலியில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நான் இது கூட மணாலியில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஸ்வெட் செட்டு, கேப்பு, க்ளவுஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அழகழகாக வந்து வியரிங்ஸு, ஸோ கம்மல், குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு தேவையான ப்ரேஸ்லெட்டு, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், அழகழகாக குட்டி குட்டியாக ஒரு மினியேச்சர் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அது போக ஸோ எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குங்க. அதே மாதிரி மணாலியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ண சூப்பராக ஹேண்ட் பர்ஸ் இருக்குங்க. எல்லாமே ஆரி ஒர்க் தான். ஃபுல்லாக பாருங்களேன், ஒன்றுலேயும் பாசி வச்சு சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹேண்ட் பர்ஸு, இது வந்து சும்மா மினி ஹேண்ட்பேக்கு. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணது, இதெல்லாம் மிஷின் ஒர்க்கில் பண்ண வாய்ப்பே இல்லை. இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா மோமோஸ் இருந்துச்சு. நம்ம அப்படியே அதை ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே கிடைக்கிற மோமோஸ் வந்து ரொம்பவுமே அத்தன்டிக்காக அந்த ஆஸ்தட்டிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாயில் பூமர் விடுறாங்க, வாயில் முட்லி விடுறாங்க, விட சொன்னா விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சை ஆகுறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. ஐயா என்னங்கய்யா நீங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்க. வா கைஸ், நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு மோமோஸ் வாங்கியிருக்கோம். ஏன்னா இங்கே கிடைக்கிற மோமோஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த கார சட்னியோட ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு. இப்போ நல்லா ஆவி பறக்குதுக்குள்ள இருக்கு. இவ்வளோ அதில் பச்சை கலரில் மிளகா மாதிரி என்னமோ வச்சுருக்காங்களா? பறக்க நல்லா இருக்கு. டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. சூடாக இருக்குது, குளிருக்கு சூடாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியல. தேங்க்யூ 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 பாய். தேங்க்யூ नाम क्या है इन हिंदी? धन्यवाद. இது யாக்கை ஆமாங்க. இதில் போகிறதுக்கு 100 ரூபா. நீங்களும் வந்து வந்தீங்கன்னா இதில் போகிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. காங்கைங்கால இங்கே வந்து முடி அதிகமாக வளர்ந்துருக்கு. சீப்பு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இதுலேயும் நிறைய இருக்காடி. ஆனால் இது முட்டணும்னு நினச்சாலும் நமக்கு முட்டாதுடா. போய் கொம்ப தீட்டிட்டு வந்து நம்ம முட்டணும்னு இப்படி வந்து வந்தாலும் நம்ம நடுவில் இருப்போம், அதனால நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம ஊர் எருவு மாடு சாணி இருக்குல்ல, அந்த வாசம் தான் அடிக்குது. இதோட சாணி வாசம் ஒன்றுக்கு வாசம். மணாலியில் படுறாது பிரபா, மணாலியில் விஆர் இருக்குடா. விஆர் கேம்ஸ்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்கப்பா, வேறு லெவலு. எங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாரு, அழகாக இருக்கு. அது இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 10 பேர் எடுத்தால் 1000 ரூபா, 100 பேர் எடுத்தால் 10,000 ரூபா ப்ராஃபிட்டு. சாப்பாடு என்ன 10,000 ரூபாயில் அதுக்கு சாப்பாடு ஒரு 500 ரூபா செலவாகுமா? நல்ல பிஸ்னஸ். ஆமாம், அதுக்கு தலை சீவி விட்றாரு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்பா பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப அழகாக வேறு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க.
அது மூஞ்சியை பாரு உருன்னு தூக்குதா அப்படிங்கிற மாதிரி அலைய வச்சுட்டு இருக்கு. குத்தி போடுவேன் குத்தி. வா வாங்கிட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹபீபா டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இந்த மணாலி மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பாரம்பரிய உடை அணிஞ்சு நீங்களும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அணிஞ்சிக்கலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் வாங்குறாங்க. எவ்வளோன்னு கேட்போம். ஹவு மச் இதுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 100 ஓகே ஓகே. அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பாய்ஸ்க்கு 100, கேர்ள்ஸ்க்கு 100. நீங்கள் அந்த மாதிரி அவங்க மக்கள் மாதிரி நீங்களும் உடை அணிஞ்சு ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஒரு அற்புதமான லவ் ப்ரொபோசல் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ அப்படியா விஷயம்? ஆஹா, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களாம். கிளாப்லாம் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா குரூப்பாக சேர்ந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு ஜாலியாக ஒரு அப்ளஸ் பண்ணிட்டாங்க. லைவாக ஒரு லவ் ப்ரொபோசல் பார்த்தாச்சு. இவங்க நம்மளோட வந்தாங்க, இங்கே தான் இருக்காங்களா? யூக்கப்ளிட்டிஸ் தான் ப்ரோ. இது யூக்கப்ளிட்டஸ் படிக்காத தற்குறி பேர். நம்ம கொடைக்கானல்ல யூக்கப்ளிட்டிஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்த அதே தான் இது இங்கே கொண்டு வந்து விற்று வினோதம்னு சொல்லி ஜாயிண்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருக்காரு இவர். நீங்கள் பாருங்க கைஸ், மணாலி ஸ்பெஷல் கேப். இதை வாங்கிட்டு மேலே போனீங்க அப்படின்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுத்து சம்பாரிச்சுக்கலாம். 150 இதை கொண்டு போய் மேலே ஒரு 10 ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். நாம பண்ணி சம்பாதிச்சு வந்துடலாம். That is business. Guys, யாரும் இல்லை, நான் தான் உங்க தினேஷ். இப்போ நான் வந்து மார்வெஸ்ல இருக்கேன். மூக்கில் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அதனால நீங்கள் ஹேண்ட்மேட்ல பண்ண ஒரு ஸ்கார்ஃப் வாங்கி மூக்கை கவர் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு. வெரி குட். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டில். நமக்கே தெரியாது இது ஷார்ட்கட்னு. ஆனால் இதில் மணால் ரோடு போயிட்டு. என்ன ரோடு இது? ஊர் பேரெல்லாம் சின்னசா இருக்குங்க, மறந்து போயிருது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஸ்ட்ரிப்டா வந்தா, பட் நாங்க தனியாக தான் சுத்திட்டு இருக்கோம். டிராவல் மட்டும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட, ஸ்டே பண்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட, சுத்தி பாக்குறது எல்லாம் நாங்க 2 பேரும் பழைய டெல்லியில எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கோம். ஏன்னா அதான் கன்வீனியன்ட்டாவும் இருக்கு. அவங்க சர்க்கிளுக்குள்ள இருக்கணும் தான் பாக்குறாங்க, யாரும் க்ளோஸ் ஆக விரும்பல. நாங்களும் அதே தான். சரி ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கு. நம்ம விளாக் பண்ணணும். உங்களோட பேசிட்டு இருக்கிறதா எனக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. அதனால நாங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம். இப்போ கைஸ், இப்போ நாம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மால் ரோட்டில் இருக்கோம் மணாலியில். வாங்க, இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரீட்டு. நாங்கள் ரொம்ப நார்த் இந்தியாவுக்கே புதுசுங்களா, அதனால இங்கே யார் என்ன சாப்பிட்றாங்கங்கிற அந்த ஃபுட்டை காமிச்சு அதை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா, அது லுக் வைஸ் நல்லா இருந்துச்சுன்னா தான் அது என்னென்னு வந்து அங்கே கேட்டு நேம்காக அப்படின்னு கேட்டு அதை தாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நார்த் இந்தியா மட்டும் இல்லை, மணாலி ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலும் நாங்கள் இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஃபுட்டு நேமே தெரியாது, நல்லா இருக்கும். அது பேர் என்ன, அது ஒன்று கொடுங்க, அது ஒன்று கொடுங்க, அவ்வளோதான். சாப்பிட்றோம், இது ஒன்று கொடுங்க, அவ்வளோதான். இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது சிலதெல்லாம் வந்து இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட இது அவ்வளோதான், அங்கே போய் ஒன்று சாப்பிட்ருவோம். இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் தான் கேட்டோம். ஸோ ஐஸ்கிரீம் தான் இவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்கா. எல்லாரும் இந்த ஐஸ்கிரீம் தாங்க வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல தோணிச்சு. எவ்வளோ குளிர் அடிச்சாலும் நாக்கு கேட்டால் சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. சும்மா ஏதோ மாவை கரைச்சி ஊற்றி அப்பி கொடுத்த மாதிரி இருக்குடா. ஐஸ்கிரீம் டேஸ்ட்டே இல்லை. இப்போ சாப்பிட மாட்டான்னு சொல்ல வரான். நான் வாங்கினதுக்கப்புறம் அது எதுக்குப்பா பார்க்கணும், ஒரு வாயின்னு சொல்லி வாங்குவார். போதுமா? நீ மனுஷன். மோசமான நான் எதிர்பார்த்ததும் இல்லை. வாங்க, இந்த ஐஸ்கிரீம் கரைகிற மாதிரி இந்த மால் ரோடு கூட்டத்துக்குள்ள நாமளும் அப்படியே கரைஞ்சு போயிடலாம். மால் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா மறைச்சிட்டு இருக்காரு, காட்டேன், வெயிட் பண்ணிட்டு. இதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஐயா தொடக்கூடாதான். ஸோ வந்து ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அதில் நேமும் எழுதி கொடுத்துருவாங்க. அதுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய பக்கம் வீடியோ எடுக்கிறதுக்கு அளவே பண்ணுறதில்ல. ஸோ சேம் சுச்சுவேஷன் எனக்கு. வாங்க காட்டுறேன். அயன் படத்தில் சூரிய போட்டிருப்பார்லங்க, ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுங்க. ஸோ அது இங்கே மணாலியில் கிடைக்கும் இருக்கு. பிரபா வாங்கறக்கா பார்த்துட்டு இருக்கான். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கு. டேய் யாரோ திருட்டு பைய போட்டு சுற்றுற மாதிரி இருக்கு. திருட்டு பசங்க கொலை பண்ணுறவங்கெல்லாம் போட்டுட்டு போவாங்களே, அந்த பேய் ட்ரெஸ் மாதிரி இருக்கு.
அசாசிங்க சுடுகாட்டில் போட்டு சுற்றுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அதை வாங்குறதுக்கு போய் மாத்திட்டு இருக்காங்க. காய்ஸ், இன்னைக்கு மணாலியில் நம்ம சோலாங் வேலி வந்திருக்கோம். ஃபைனலாக வந்து என் வாழ்க்கையிலே முதல் டைம் ஸ்னோ பக்கத்தில் பார்த்துருக்கேன். ஸோ போய் அதை தொட்டு பார்க்கலான் இருக்கோம். அதுக்கிட்ட போகிறதுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பல்ல இருக்குது, எப்படி போகிறதுன்னு தெரில. கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்க போது கிட்ட போய் பார்க்கலாம். அப்படியே கீழே காமி. ஆக்சுவலாக இது ஒரு பாத்தே கிடையாது, இல்லை இறக்குற வழியே கிடையாது. இது ஏதோ தடுப்பு சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க, இந்த இடம் சரியக்கூடாதுன்னு. அங்கே போகிறதுக்கு வழி எப்படின்னு தெரியல, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏதோ ஒரு எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வழியில் போயிட்டு இருக்கோம். என்ன வேணா நடக்கலாம், இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு. இப்படிடா இப்படியே போகலாமா? இப்படியே இது சைடாக நின்று போக வேண்டியதா. போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். கொஞ்சம் தூரம் தான், கிட்ட வந்தாச்சு. இது கிட்டத்தட்ட 10-15 அடி இருக்கும்டா கீழே. இப்போ குறைஞ்சிட்டே வருது. அந்த இடத்துல எவ்வளோ ஆகிட்டு அங்கே பாரு, இறங்கின இடத்துல 20 அடிக்கு மேலே இருக்கு. இங்கே எவ்வளோ, இங்கே நாமளே குதிச்சலாம் நினைக்கிறேன். அப்பா, இங்க குட்டியா ஒரு ரிவர் ஃபார்ம் ஆகி போயிட்டு இருக்குடா. டேய் பனிக்கிட்ட வந்தாச்சுடா, இங்கே குதிரா. பனி சேர்றா, லைட்டை தொட்டு பாக்குறேன்டா. டேய் பனி தான்டா இது, நிஜமா பனி தான்டா இது. பனி 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 பனி. டேய் நான் காலையில இங்க பாரு, காலையில ஒரு செடியில எல்லாம் பார்த்தோம்னா செடியோட ஹைட்ல மொட்டு மாதிரி இருக்கும் வெள்ளை கலர்ல. அது நினைச்சடா இது. ஆனா அது நினைச்சது, ஆனா இது உண்மையாவே பனிங்க. புரியுது, கிட்ட போலாம். கைஸ், இப்போ நம்ம ஒரு வாட்டர் ஃப்ளோ ஏரியாக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது என்ன ஏரியான்னு தெரியல. சோலாங் வேலி பக்கத்துல ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பிரபா ஆபீஷியலி இப்ப நம்ம ஸ்னோ கிட்ட வந்துட்டோம். ஆனா வழுகுதே, ஆத்தாடி என்ன உடும்பி அங்கங்க வெள்ள நிரம்பி. ஸ்னோ 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 ஸ்னோ. இது பிடைச்சரா, தலை அங்க இருக்கு, நிமித்தவனா. பி சேஃபா ஏறணும்னா, பி சேஃபா ஏறணும். சேஃபா ஏறணும். ஏன் தெரியுமா? அங்க பாரு முன்னாடி, இங்க வேற லெவல். இந்த குழிகள் எல்லாம் விழுந்தா என்ன வருது? அவ்வளோதான். இதுல எது ஸ்னோ எது கல்லுன்னே தெரியலண்ணா. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் ஏரியாவில் இல்லை, எங்கேயோ ஸ்னோவை பார்த்தா போதும் அவுத்துவிட்ட கழுதம்பாடு மாதிரி ஒரு ரிவர் போகும் பார்த்தீங்களா, ஒரு ரிவர் ஃபால் ஏரியா. அந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். ஒரு பாறைக்கு இன்னொரு பாறைக்கு நடுவில் எங்க கேப் இருக்கு, என்ன ஏதுன்னு சேஃபா. உண்மையாலுமே இங்க வந்து எப்படின்னா, நம்ம ஸ்னோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள கால் வச்சிங்கன்னா பாறை ஓட்டை இருக்கும். இங்க பாருங்க, அங்க ஒரு ஓட்டையா ஃபுல்லா பாருங்க, ஃபுல்லா கல்லு தான். அங்க வரைக்கும் நாங்க போகணும். பாறை இது எங்க ஓட்டை இருக்கு, மாத்தி காலை விட்டா கால் உள்ள போய் இடிச்சு முட்டி மறுகையா. நான் கீழே போறது சேஃப், நான் எப்படி போயிடலாம். கையில வச்சு அடி வாங்க, நான் ரெடி. அடி கொடுக்க நீ ரெடியாடா? போலக்கா அடி விசில அவளோட அடி நல்லா அடி விழுந்துருச்சுடா. எனக்கு எனக்கு அதுதான் பெருசு. கீழே அடி பண்ணா விளையாடுறதுக்குமே நல்லா இருக்கு, ஜாலி. இப்ப என்கிட்ட எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தியா? நீ தாங்குவியா? தாங்க மாட்டேன், தாங்க மாட்டேன் சார். பேக் ஷாட் போடாதீங்க சார், தாங்க மாட்டேன். இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கெல்லாம் கொஞ்சம் நாங்க நடந்த ஏரியாங்காட்டி பயப்படாம நடந்துகிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயும் இங்க எங்களோட கால் தடை படாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா இடம் எங்களுக்கு இப்ப அத்துப்புடி. கைஸ், வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணுங்க கைஸ். இங்கே கூட குடிக்க வந்தாங்களே, அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஃபேமிலி அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்காங்க இவர்? ஆஹா, அவங்க ரிஸ்க்கு தான், குழந்தையோட போய் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க. ஏடா சரிஞ்சு அண்ணோ, நீ வர செம்ம டேஞ்சரு. நல்லா முட்டிலே சறுக்கிட்டே வந்துடணும். எப்படி கையை மட்டும் சவுந்து போச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கோம். அங்கேருந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு போகிறோம் கைஸ். அங்கே பாரு, அங்கே இங்கே ஒரு லவர் பாரு,
இங்கே கிட்ட இப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த மாதிரி காசு கேட்குறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அதனால் கூட வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துருங்க, ஃபோட்டோ செலவு மிச்சம். அதுவும் ஐஃபோன் காரனாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா வச்சிங்களேன் இன்னும் மிச்சம், ஃபோட்டோ தரமாக இருக்கும். நாங்கள் ஏதோ ஒரு நல்ல இடமா பார்த்து இல்லை அங்கே தான் எல்லா டூரிஸ்ட் இருக்காங்க. ஸோ அங்கே போகிறோம். இந்த பள்ளத்தில் இறங்கி போகிறது தான் குழிகள்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு சேஃபு. எல்லாம் ஸ்னோ ஷூ வாங்கி போட்டிருக்காங்க. ஐயோ பாருண்ணா, நீ வச்ச இடத்துல நான்லாம் திருப்பூரில் போட்டு சுற்றுற ஷூ தான் போட்டு போயிட்டுருக்கேன். நான் ஏதோ இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்கல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு அதுக்கு இதுக்குன்ட்டு, அதுலேயே ஒரு டம்மி ஷூ தான் போட்டிருக்கேன். அந்த பாகுபடுத்துறது வேற யாரும் இல்லைங்க, நம்மள தான் வேற மஜா பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி பண்ணி ஸ்னோவில் எங்களால் நிற்க உட்காந்தோம்னா குண்டிலாம் ஃபுல்லாக ஈரமாயிரும். வாட்டர் ட்ரெஸ் போடலைன்னா அதெல்லாம் மஜாவே ஆள் கூட வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. இன்னொரு அரை மணி நேரம் இப்படியே படுத்தாருன்னா ஃப்ரீஸ் ஆயிடும். என்ன மனுஷன் என்ன சரக்கு அடிச்சிருக்காருன்னு கேட்கணும். அந்த பிராண்ட்ல ஒன்று வாங்கி கொடுங்கடா. எல்லாரும் அதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து குளிர்லாம் கட் ஆயிரும். பாருங்க, அவன் கூட வந்து டபுள் ஸ்வெட்டர் போட்டு சுத்திட்டு இருக்கேன். கூட வந்தவங்களாம் எங்கடா போலான்னு வீட்டுக்குலாம் வீடியோ கால் பண்ணி பாரு உன் புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓட்டி கிடைக்க இங்க பாடுறா, இதை உதைக்கலாமா? உதைச்சா அவன் கால் தான் போகும். இப்ப பாருங்க, இதை உடைக்க போறேன். ஆமாடா, கல்லுடா இது. நல்லா இருக்கே, கையில அடிச்சு உடைச்சு சும்மா மாஸ்க் காட்டலான்னு பாக்குறேன். கல்லுங்க அதுக்குள்ள. எங்க பாருங்க. சரி நான் பரவாயில்ல, அங்க இன்னொருத்த பாரு, அவரு பரவாயில்லடா, அவன் என்ன சரக்கு அடிச்சிருக்கான்னு கேட்கணும்டா. அவன் சரக்குலாம் அடிக்கல, அவன் வந்து இதுல படுத்துட்டு இருக்கான் சட்டையை கழட்டிட்டு. என்ன போட்டோ வாழ பண்றாங்க பாரு. இதெல்லாம் பண்ணா உடம்பு தாங்குமா? இங்க பாரு, குழி எவ்வளவு பெருசா போயிருக்கு. குழி கால் வச்சவன் பாரு மாட்டிருப்பான். ஸோ அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்க ஏறது இங்க ஏறதே செம்ம ரிஸ்க். பையா இந்த இங்கதான் வழுக்குச்சு பையா. ஸோ அங்கே போகலாம். ஒரு செகண்ட் என் கையில் இருக்க ட்ரை பண்ண நான் குச்சி மாதிரி யூஸ் பண்ணிட்டேன்டா. எப்படா ஏறுற, இதுகளே ரொம்ப ரிஸ்கா இருக்கு. நீ யாரும் முடியாதுருக்கு. நீ அதை வச்சுட்டு வந்தீங்கன்னா நான் சேஃபாக வந்துடலாம். வந்துட்டான்டா கருப்பேன் வந்துட்டான்டா கருப்பேன். இது மாதிரி தான் நான் வெள்ளிங்கிரி மலை ஏறினேன்டா. வெள்ளிங்கிரி மலை அது மாசா இருந்துச்சு, பட் அதை விட 4 டைம் ரிஸ்கா இருக்கு. ஐயா எல்லாம் அந்த வழியில வந்துட்டு இருக்காங்க, அப்படி போங்கய்யா. ஐயா நீங்க சொந்த வழியில எடுத்து போகாதீங்க ஐயா. பேராகிளைடிங் பண்ணா எங்க குழி இருக்கு, வெட்டி வச்சிருக்காங்க, ஒன்றும் தெரியாது. உன்னைய பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவர் ஏரியா தெரியுதுங்களா, மொத்தமே ரிவரு. ஸோ நீங்கள் அங்கங்கே இந்த மாதிரி குழியில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி போனவங்க இதில் போனால் தப்பிச்சுக்கலாம். நீங்களா போகிறீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பேர்கல்ஸ் ஒரு இதில் பண்ணுவார்ல, குத்தி பார்த்து போவார். அப்படி போகணும், இல்லைன்னா முட்டி உடஞ்சிரும். ஆக்சுவலாக இந்த ஸ்னோலாம் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஒரு சாயா குடிக்க போனோம்னு வச்சுங்களேன், சுட இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வாக் பண்ணி போயிட்டுருக்குறோம். சாயான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் மூஞ்சில் நீங்கள் அந்த சைக்கோ படத்தில் வருவார்ல விஸ்வேஸ்வரியா, அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாயை தேவைப்படுங்க. உண்மையாலுமே உங்களுக்கு காஃபி டீலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அப்பா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அம்மா பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். தாத்தா கொள்ளுப்பாட்டிலாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? டீக்கே பாய். பாயில் இல்லை, இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அங்கே போனே ஒரு டீ குடித்தாதான் நார்மலைஸ் ஆக முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு கையில் தான் க்ளவுஸ் இருக்குது, இன்னொரு கையில் எம்டி. ஏன்னா நாங்கள் ஒரு செட்டு க்ளவுஸ் தான் வாங்கினோம். எப்படி ஒரு கைக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ரோல் போகிறதுக்கு தேவை. இன்னொன்று வந்துட்டு ஷேர் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து மத்தியான டைம் வந்தோம். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறது, வெளிச்சம் அவ்வளோ அவர் பாட்டுக்கு அங்கே சுற்றிட்டு போய் நம்ம அப்படியே போய் முதல்ல டீயை குடிக்கிற வழி போவோம். கையெல்லாம் விரைக்குதுங்க, முடியல. ஸோ டீ கடையில் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.